மார்க்க அறிஞராக இருந்து கொண்டு ஒரு மாபெரும் மன்னராட்சியை வீழ்த்தி காட்டியவர். 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலகின் முதலாவது இஸ்லாமிய குடியரசை நிறுவி வைத்தவர். தனது மரணம் வரை உலகில் மிகச்சிறந்த இஸ்லாமிய ஆட்சியை நடத்தி காட்டியவர். யார் அவர்? ஆயத்துல்லா சயீத் ரூஹுல்லா ஹொமைனி, ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர், இஸ்லாமிய குடியரசின் ஸ்தாபகர், ஈரானின் முதலாவது சுப்ரீம் லீடர். நீண்ட காலமாக ஈரானின் மன்னராக இருந்த மன்னர் ஷா இஸ்லாத்திற்கு விரோதமாகவும் அமெரிக்காவுக்கு சார்பாகவும் ஈரானில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த வேளை அந்த மன்னர் ஷாவுக்கு எதிராக மாபெரும் இஸ்லாமிய புரட்சி ஒன்றை தலைமை தாங்கி நடத்தியவர் இமாம் ஹொமைனி அவர்கள். இமாம் ஹொமைனி அவர்கள் ஈரானின் தலைநகரான தெஹரானுக்கு தெற்கே உள்ள ஹொமைன் என்ற நகரில் 1902 மே மாதம் 17ஆம் தேதி ஆயத்துல்லா சயீத் முஸ்தபா மூசவி மற்றும் ஹாஜர் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். 5 மாத குழந்தையாக இருக்கும் போது தந்தையை இழந்தார். 15 வயதில் தாயையும் இழந்தார். பின் உறவினர்களின் பராமரிப்பில் வளர்ந்தார். 6வது வயதில் குர்ஆனை கற்றுக்கொண்டார். 7வது வயது தொடக்கம் உள்ளூர் பாடசாலையில் ஆரம்ப கல்வி கற்றார். 18 வயதில் ஈராக்கிற்கு சென்று நஜப் நகரில் தனது உயர்கல்வியை தொடங்கினார். பின்னர் ஈரானின் கும் நகருக்கு வந்து பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தார். அதன்பின் இஸ்லாமிய சட்டவியல், ஷரியா, இஸ்லாமிய தத்துவம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் கற்றல் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டார். இந்த துறைகளில் ஏராளமான நூல்களையும் அவர் எழுதினார். ஒரு சிறந்த மார்க்க அறிஞராக புகழ் பெற்றார். 1940களில் ஈரானிய அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்ட மதச்சார்பின்மை கொள்கையை எதிர்த்த முதலாவது ஈரானிய மார்க்க அறிஞர் இமாம் ஹொமைனி அவர்கள்தான். மார்க்கத்தின் பல துறைகளிலும் கற்று சிறந்த அறிஞராக வளர்ந்த இமாம் ஹொமைனி அவர்கள் 1963இல் மர்ஜா ஆனார். மர்ஜா என்பது மார்க்க அறிவுத்துறையில் ஃபத்துவா கொடுக்கவல்ல முஃப்தியாக, குர்ஆன் ஹதீஸிலிருந்து மார்க்க சட்டங்களை வகுக்கக்கூடிய வழிகாட்டியாக, இமாமாக செயல்படுவதை குறிக்கும். 1962இல் ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட மோசமான அரசியல் பொருளாதார திட்டங்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். மன்னர் ஷா முழுக்க அமெரிக்க இஸ்ரேலிய சார்பு ஆட்சியாளராக இருந்தார். இஸ்ரேலை ஒரு தனி நாடு என அங்கீகரித்தார். பிராந்தியத்தில் இஸ்ரேலின் வலுவான கூட்டாளியாக ஈரானை அமைத்துக் கொண்டார். இஸ்ரேலிய உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான சந்தையாகவும், இஸ்ரேலின் உளவு நடவடிக்கைகளுக்கும் அரேபியர்களை கட்டுப்படுத்துவதற்குமான முக்கிய தளமாகவும் ஈரானை மாற்றிக் கொடுத்தார். அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்தம் நடந்த வேளையில் முஸ்லிம்களின் எண்ணெயை கைப்பற்றி அவற்றை இஸ்ரேலுக்கு கொடுத்தது மன்னர் ஷா அரசு. இஸ்ரேலுக்கு சகல வழிகளிலும் துணையாக மன்னர் ஷாவின் ஈரானிய அரசு காணப்பட்டது. அதோடு ஷாவினது அரசாங்கத்தின் அனுமதியுடன் ஈரானின் பெருமளவான வளங்களையும் செல்வங்களையும் அமெரிக்கா சுரண்டி கொண்டிருந்தது. அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகள் எவ்வித தடைகளும் இன்றி ஈரானின் எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க தொடங்கின. அது மட்டுமன்றி மன்னர் ஷாவின் ஆட்சியில் இஸ்லாமிய நடைமுறைகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டன. மார்க்க விரோத செயல்கள் பகிரங்கமாக இடம்பெற தொடங்கின. பகிரங்கமான மதுபாவனை நிலையங்கள், விபச்சார விடுதிகள், அரைகுறை ஆடைகள், ஐரோப்பிய நாகரிக மோகம் என ஈரான் தனது இஸ்லாமிய மரபுகளையும் அடையாளங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருந்தது. இக்கால பகுதியில் தான் இமாம் ஹொமைனி அவர்கள் தமது தீவிர அரசியல் செயற்பாட்டை தொடங்கினார். 1963 ஜனவரியில் ஈரானின் கும் நகரில் மார்க்க அறிஞர்களை ஒன்று திரட்டிய இமாம் ஹொமைனி மன்னர் ஷாவின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மன்னர் ஷாவையும் அவரது திட்டங்களையும் கண்டித்து ஒரு வலுவான ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார். நாட்டில் ஊழல் பரவுவதை கண்டித்தார். அரசியல் அமைப்பு மீறப்படுவதை சுட்டிக்காட்டினார். மன்னர் ஷாவின் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பகிரங்கமாக எதிர்த்தார் இமாம் ஹொமைனி. ஷா தனது வழியை மாற்றவில்லை என்றால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இமாம். இது சாதாரண விஷயம் அல்ல. மன்னர் ஷா ஒரு பெரும் சர்வாதிகாரியாக இருந்தவர். வலிமையான இராணுவம் அவரிடம் இருந்தது. சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் இருந்தன. அமெரிக்கா, பிரித்தானியா உட்பட மேற்குலகங்கள் அனைத்தும் அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தன. அப்படியான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மன்னருக்கு எதிராக குரல் கொடுப்பதும் அவருக்கு எதிராக புரட்சி செய்வதும் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இமாம் ஹொமைனியின் தொடர்ச்சியான இந்த போராட்டங்கள் காரணமாக மன்னர் ஷா அரசின் போலீசினால் அவர் 1963இல் கைது செய்யப்பட்டார்.
இது ஈரான் மக்களை சினம் கொள்ளச் செய்தது. ஈரான் முழுவதும் அரசுக்கு எதிரான பெரும் கலவரங்கள் வெடித்தன. இமாம் ஹொமைனி 8 மாதங்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டு 1964 விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட இமாம் ஹொமைனி அரசுக்கு அஞ்சி மூலையில் முடங்கிவிடவில்லை. மீண்டும் அரசின் ஊழலையும் குற்றங்களையும் கண்டித்து கிளர்ச்சிகள் மேற்கொண்டார். அதன் விளைவாக நவம்பர் 1964 இமாம் ஹொமைனி மீண்டும் கைது செய்யப்பட்டு துருக்கி தேசத்துக்கு நாடு கடத்தப்பட்டார். பின்னர் அக்டோபர் 1965 அவர் ஈராக்கின் நஜஃப் நகருக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட நிலையில் 1978 ஆண்டு வரை 13 வருடங்கள் ஈராக்கில் வாழ்ந்தார் இமாம் ஹொமைனி. இக்கால பகுதியில் இமாம் ஹொமைனி ஆற்றிய உரைகளை தொகுத்து இஸ்லாமிய அரசு என்ற பெயரில் நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த நூல் ஈரானிலும் ஈராக்கிலும் பெரும் புகழ் பெற்றதுடன் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியது. அதன் விளைவாக 1978 ஈராக்கின் அப்போதைய துணை ஜனாதிபதியாக இருந்த சதாம் ஹுசைனினால் ஈராக்கிலிருந்தும் இமாம் ஹொமைனி வெளியேற்றப்பட்டார். ஈராக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட இமாம் ஹொமைனிக்கு உலகின் எந்த நாடுமே தஞ்சம் கொடுக்க முன்வரவில்லை. பெரும் நிபந்தனைகளுக்கு மத்தியில் பிரான்ஸ் தேசம் மட்டுமே அவருக்கு தஞ்சம் அளித்தது. இமாம் ஹொமைனி பிரான்சுக்கு சென்றார். அங்கு 1 வருடம் கழித்தார். சுமார் 14 வருடங்கள் தமது சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாமல் நாடு கடத்தப்பட்ட நிலையில் அவர் வாழ்ந்தார். சொந்த நாட்டுக்கு வர அனுமதியின்றி வெளிநாடுகளில் வாழ்ந்த இந்த 14 வருடங்களிலும் கூட இமாம் ஹொமைனி அமைதியாக இருந்து விடவில்லை. ஈரானில் இடம்பெறும் மன்னராட்சி அரசாங்கத்தின் குற்றங்களையும் ஊழல்களையும் மார்க்க விரோத செயல்களையும் கண்டித்து அவர் பல உரைகளை ஆற்றினார். அவை ஒளி பதிவுகளாக கெசட்டில் பதிவு செய்யப்பட்டு ஈரானுக்குள் வந்து சேர்ந்தன. இந்த ஒலிப்பதிவு கெசட் பிரதிகள் ஈரானின் சந்தைகளில் மிகவும் கேள்விக்குரிய பொருளாக மாறின. அவை ஈரான் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றன. இமாமின் உரையை மக்கள் நன்கு செவிமடுத்தார்கள். இமாமின் கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க தயாரானார்கள். ஈரானில் இருந்த மன்னர் ஷா அரசாங்கத்தின் மார்க்க விரோத செயல்களை எதிர்ப்பது பற்றிய வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் அந்த கெசட் பிரதிகளினூடாக பெற்றுக்கொண்டார்கள். நாட்டுக்கு வெளியில் இருந்து கொண்டே நாட்டு மக்களுக்கு வழிகாட்டவும் அவர்களை வழிநடத்தவும் தொடங்கினார் இமாம் ஹொமைனி. மக்கள் வீதிகளில் இறங்கினார்கள். மன்னராட்சிக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கினார்கள். மன்னர் ஷாவின் அரச படைகள் தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டன. பொதுமக்களை அடித்து விரட்டின. பலரை சுட்டுக் கொன்றன. ஏராளமானோரை கைது செய்து சிறையில் அடைத்தன. ஆனாலும் மக்கள் அஞ்சவில்லை, பின்வாங்கவில்லை. இஸ்லாத்துக்கு விரோதமான அந்த மன்னராட்சியை அடியோடு ஒழிப்பதற்காக தமது உயிரையும் துச்சமென மதித்து போராடினார்கள். பல நூற்றுக்கணக்கானோர் ஷஹீதானார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனாலும் இமாமின் வழிகாட்டல் எவ்வாறு இருந்தது என்றால், ஒருபோதும் போராட்டத்தை கைவிட வேண்டாம், யாரும் வீடுகளுக்குள் அடைபட்டிருக்க வேண்டாம், எல்லோரும் வீதியில் இறங்குங்கள் என்பதுதான் இமாமின் கட்டளையாக இருந்தது. பாதுகாப்பு படையினர் எவ்வளவு அடித்தும் எவ்வளவு சுட்டும் மக்கள் தெரித்து ஓடவில்லை. நெஞ்சை நிமிர்த்தி துணிந்து நின்றார்கள். மன்னராட்சிக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்தமையினால் அரச படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க தொடங்கின. இப்போது மக்களும் ஊடகங்களும் இமாம் ஹொமைனியின் பக்கம் முழுமையாக திரும்பினார்கள். மக்கள் புரட்சிக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாத மன்னர் ஷா ஜனவரி 16 1979 அன்று ஈரானை விட்டு தப்பியோடினார். அதிலிருந்த 2 வாரங்களுக்கு பிறகு 1979 பிப்ரவரி 1 இமாம் ஹொமைனி வெற்றிகரமாக ஈரானுக்கு திரும்பினார். புரட்சியாளர்களும் பொதுமக்களும் இணைந்து இமாம் ஹொமைனி அவர்களுக்கு சரித்திரமே கண்டிராத மாபெரும் வரவேற்பை கொடுத்தார்கள். 14 வருடங்களுக்கு பிறகு தாய் மண்ணில் கால் பதித்தார் இமாம் ஹொமைனி. ای مظهر شرف ای گذشته ز جان در ره هدف چون نجات انسان شعار توست مرگ در راه حق افتخار توست این تویی پاسدار حق خصم اهریمنان دوستدار حق بود شعار تو به راه حق بیا ز ما تو را درود ز ما تو را سلام خمینی ای امام خمینی ای امام خمینی ای امام خمینی ای امام. நாட்டுக்கு திரும்பிய 10வது நாள் பிப்ரவரி 11 அன்று இமாம் ஹொமைனி அவர்கள் தற்காலிக அரசாங்கம் ஒன்றை அறிவித்தார்.
மார்ச் மாத கடைசியில் இஸ்லாமிய குடியரசுக்கான மக்கள் கருத்தை பெறுவதற்கான வாக்கெடுப்பை நடத்தினார். ஏற்கனவே இருந்த மன்னராட்சியை இஸ்லாமிய குடியரசாக மாற்ற வேண்டும் என்ற இமாம் கொமைனியின் கருத்தை அந்நாட்டின் 98% மக்கள் ஏற்று அனுமதி வழங்கினார்கள். ஈரானில் இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்டது. புதிய அரசியல் அமைப்பும் எழுதப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. ஈரானின் புதிய அரசியல் அமைப்பின் அடிப்படையாக இஸ்லாம் மாற்றப்பட்டது மற்றும் இஸ்லாமிய சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது கட்டாயமாக்கப்பட்டது. இமாம் கொமைனி முஸ்லிம் உம்மத்தின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் முதல் 17ஆம் நாள் வரையான ஒரு வாரத்தை சர்வதேச ஒற்றுமை வாரம் என்று பிரகடனம் செய்தார். ஷியா சுன்னி என்ற பிரிவினை வேண்டாம், இஸ்லாம் ஒன்றே வேண்டும் என்று உரத்து முழங்கினார். புனித ரமலான் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையை சர்வதேச புதுஸ் தினம் என்று பிரகடனம் செய்தார். முஸ்லிம் உலகின் மிக முக்கியமான முதன்மையான பிரச்சனை பலஸ்தீன பிரச்சனையே என்பதை வலியுறுத்தினார். ஈரானுக்குள் இமாம் கொமைனிக்கு நிறைவான ஆதரவு இருந்தாலும் வெளிநாடுகளில் குறிப்பாக ஏனைய முஸ்லிம் நாடுகளின் பெரும்பான்மையான ஆட்சியாளர்கள் இமாம் கொமைனிக்கு எதிராக திரும்பினார்கள். ஈரானில் நிறுவப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய குடியரசை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்ற அமெரிக்க ஜியோனிச திட்டங்களுக்கு அந்த முஸ்லிம் நாட்டு தலைவர்கள் பலியானார்கள். அவ்வாறு பலியானவர் தான் ஈராக்கின் அதிபராக இருந்த சதாம் ஹுசைன். புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு தொடக்க நிலையில் இருந்த ஈரானின் அரசாங்கம் பலவீனமாக இருக்கும் என்று கருதிய சதாம் ஹுசைன் ஈரானின் எண்ணெய் வளமிக்க மாகாணமான குஜஸ்தான் மாகாணத்தை ஆக்கிரமித்து அங்குள்ள எண்ணெய் வளங்களை சுரண்டுவதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று திட்டமிட்டார். அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் ஏனைய நாடுகளின் ஊக்கத்துடன் சதாம் ஹுசைன் விரைவில் ஈரான் மீது முழு அளவிலான ஆக்கிரமிப்பு யுத்தம் ஒன்றை தொடங்கினார். இந்த ஈராக் இடையிலான யுத்தம் 8 ஆண்டு காலம் நீடித்தது. ஆரம்பத்தில் ஈராக்கிய படைகள் முன்னேறி ஈரானின் பல இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டனர். என்றாலும் ஈரானிய மக்களின் வலுவான தேச பக்தியும் உயிர் தியாகங்களும் ஈராக்கிய படைகளின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின. அத்தோடு ஈராக்கிடம் இழந்த அனைத்து பகுதிகளையும் ஈரானிய மக்கள் போராளிகள் விரைவாக மீட்டெடுத்துக் கொண்டார்கள். சதாம் ஹுசைனின் பின்னால் நின்று கொண்டு இந்த போரை நடத்தி கொண்டிருந்தது அமெரிக்கா. சவுதியும் சதாம் ஹுசைனுக்கு பக்கபலமாக நின்றது. ஈரானில் ஏற்பட்ட இந்த இஸ்லாமிய புரட்சி எண்ணெய் வளமிக்க பாரசீக வளைகுடாவின் ஏனைய முஸ்லிம் நாடுகளிலும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளை உணர்ந்து அமெரிக்காவும் மேற்குலகமும் பீதி அடைந்திருந்தன. அதனால் சதாம் ஹுசைனுக்கு தேவையான அனைத்து இராணுவ தொழில்நுட்ப உதவிகளையும் அவை தங்கு தடையின்றி வழங்கின. சதாம் ஹுசைன் ஈரான் மக்களுக்கு எதிராக இரசாயன ஆயுதங்களை கூட பயன்படுத்த தவறவில்லை. 8 வருடங்களின் முடிவில் அல்லாஹ்வின் உதவியினாலும் சுமார் 1 மில்லியன் ஈரானிய மக்களின் உயிர் தியாகங்களினாலும் இமாம் கொமைனியின் தெளிவான வழிகாட்டலினாலும் அந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றி பெற்றது. இமாம் கொமைனியை பழிவாங்க திட்டமிடப்பட்ட இந்த அநீதியான படையெடுப்பு இறுதியில் இமாம் கொமைனிக்கு மேலும் வலுவை சேர்த்தது. ஈரானிய மக்கள் இமாம் கொமைனியின் புதிய ஆட்சியின் பின்னால் ஐக்கியப்பட்டு அணிதிரண்டார்கள். இமாம் கொமைனியின் அந்தஸ்து மக்கள் மத்தியில் மேலும் உயர்ந்தது. அவரது தலைமைத்துவத்தை நாட்டு மக்கள் அனைவரும் முழு மனதோடு ஏற்று அவருக்கு கட்டுப்படவும் அவர் சொல்வதை செய்யவும் முழு ஆயத்தத்தோடு இருந்தார்கள். அவர் ஒரு மார்க்க அறிஞர் மட்டுமல்ல, ஒரு சாணக்கியம் நிறைந்த அரசியல் தலைவர் கூட என்பதை உலகமே நன்கறிந்து கொண்டது. இமாம் கொமைனியின் ஆட்சியின் கீழ் ஈரானில் இஸ்லாமிய ஆட்சி, ஷரியா ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாமிய ஆடை கட்டுப்பாடு அமுலாக்கப்பட்டது. பெண்கள் தலையை மறைக்க வேண்டும், ஆண்கள் முழங்கால் தெரியும் காற்சட்டைகளை பொதுவெளியில் அணியக்கூடாது போன்ற விதிகள் கொண்டு வரப்பட்டன. இமாம் கொமைனி முன்வைத்த முக்கியமான கருத்து என்னவென்றால், ஈரானில் ஷியா சுன்னி என்ற வேறுபாடுகள் முழுமையாக களையப்பட வேண்டும் என்றார். இரு பிரிவுகளுக்கும் இடையில் ஒற்றுமை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். 20ஆம் நூற்றாண்டின் முன்னுதாரணமான மிகச்சிறந்த இஸ்லாமிய ஆட்சி ஒன்றை உலகில் நிறுவி காட்டிய இமாம் கொமைனி அவர்கள் 1989ஆம் வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி தமது 89ஆம் வயதில் காலமானார். இமாமின் மரணச் செய்தியை ஜீரணிக்க முடியாத ஈரானிய மக்கள் ஈரானின் நகரங்களிலும் தெருக்களிலும் குவிந்தனர், அழுதனர், கண்ணீர் வடித்தனர். நாடு முழுவதிலும் இருந்து 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இமாம் கொமைனியின் ஜனாசா நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இது உலகின் மிகப்பெரிய இறுதிச் சடங்குகளில் ஒன்றாகும். இமாமின் மறைவுக்காக ஈரானில் தொடர்ந்து 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. மிகவும் இயலாமல் இருந்த கடைசி தருணங்களில் கூட இமாம் கொமைனி கொள்கையை தவறவிடவில்லை. சுயமாக நிற்க முடியாதிருந்த நிலையிலும் எழுந்திருக்க முடியாதிருந்த நிலையிலும் கூட அவர் தொழுகையை விடவில்லை. தொழுகையை முடித்த நிலையிலேயே அவரது உயிரும் பிரிந்தது. இமாம் கொமைனிக்கு 2 ஆண் மக்கள் இருந்தார்கள். மூத்த மகன் முஸ்தபா கொமைனி. இவர் 1977இல் ஈராக்கிற்கு தனது தந்தையுடன் நாடு கடத்தப்பட்டிருந்த போது நஜப் நகரில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். அவரது இளைய மகன் அஹ்மத் கொமைனி
இவர் இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பும் புரட்சியின் போதும் புரட்சிக்கு பின்னரும் தந்தையோடு இருந்தவர். இமாம் ஹொமைனியின் பல அரசியல் செயற்பாடுகளின் போது தந்தைக்கு வலக்கரமாக நின்று செயற்பட்டவர். ஈரானிய மக்கள் மத்தியிலும் அவருக்கு மிகுந்த செல்வாக்கும் பிரபலமும் இருந்தன. தந்தைக்கு பிறகு ஈரானின் அடுத்த அதிஉயர் தலைவராக சுப்ரீம் லீடராக அவர் வரக்கூடும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஈரானின் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அடுத்த சுப்ரீம் லீடரை தெரிவு செய்யும் அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நிபுணர்கள் சபைக்கு இருக்கிறது. எனவே இமாம் ஹொமைனி அவர்கள் தமது மரணத்திற்கு பிறகு அடுத்த தலைவராக தமது மகனை நியமிக்கவும் இல்லை, அதற்கு சிபாரிசு செய்யவும் இல்லை. இமாம் ஹொமைனியின் மறைவுக்கு பிறகு ஒன்று கூடிய நிபுணர்கள் சபையானது அடுத்த சுப்ரீம் லீடராக ஆயத்துல்லா சயீத் அலி காமனேயி அவர்களை 1989ஆம் வருடம் ஜூன் 4ஆம் தேதி தெரிவு செய்தது. இமாம் ஹொமைனி மன்னர் ஆட்சியை கடுமையாக எதிர்த்தார். மிகச்சிறந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞரின் ஆட்சியினால் மட்டுமே இஸ்லாமிய ஷரியாவை சரியாக அமுல்படுத்த முடியும் என்று அவர் உறுதியாக கூறினார். அப்படியான தலைமைத்துவத்துக்கு விலாயத்தே ஃபகீஹ் என்று அவர் பெயரிட்டார். மார்க்கத்துக்கு ஒரு தலைவர், அரசியலுக்கு வேறு தலைவர் என்றில்லாமல் இரண்டுக்கும் ஒரே தலைவர் என்பதே இந்த விலாயத்தே ஃபகீஹுடைய சித்தாந்தம். உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரே தலைவர் என்பதே இதன் அடிப்படை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல். நபி அவர்கள் தமது காலத்தில் மார்க்கத்துக்கும் அரசியலுக்கும் ஒரே தலைவராக இருந்தவர்கள். முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே சக்தியாக உருவெடுக்க வேண்டும், ஒரு சர்வதேச தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கியப்பட வேண்டும் என்பதே அவரது இலக்காக இருந்தது. இமாம் ஹொமைனி ஈரானின் அதி உயர் தலைவராக இருந்த போதும் அவரது வாழ்க்கை முறை என்பது மிகவும் எளிமையாகவே இருந்தது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் எந்த ஒரு செல்வத்தையும் சேர்க்கவில்லை. தனது குடும்பத்தினருக்கு அரசியல் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கவும் இல்லை. அதோடு அரசியல் மூலமோ மார்க்க விடயங்கள் மூலமோ நிலங்களையும் செல்வத்தையும் குவிக்கும் ஊழல்களுக்கு மிகவும் எதிராக அவர் இருந்தார். இமாம் ஹொமைனி அவர்களின் அடக்கஸ்தலம் தெஹ்ரானில் உள்ளது. இமாம் ஹொமைனியின் நேசர்கள் பலர் உலகெங்கும் இருந்து இங்கு வந்து இமாமின் அடக்கஸ்தலத்தை தரிசிப்பார்கள். இமாம் ஹொமைனி பன்முக ஆளுமை கொண்டவர், இறையச்சம் மிக்கவர், நல்லொழுக்கத்தில் சிறந்தவர், பேரறிஞர், அரசியல் ஞானி, ஆன்மீக வழிகாட்டி, நல்ல குடும்ப தலைவர். நாட்டு மக்களுக்கு நல்ல அரசியல் தலைவராக இருந்த அதே வேளை மனைவிக்கு நல்ல கணவனாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் வாழ்ந்து காட்டியவர். நாட்டின் விடுதலைக்கான பாதையில் தமது பிள்ளையை கூட அர்ப்பணம் செய்தவர். புரட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் இமாம் ஹொமைனியிடம் கேட்கப்பட்டது, பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவின் போலீஸ்காரனாய் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள அதிநவீன சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டுள்ள மன்னர் ஷாவை எதிர்த்து உங்களால் வெற்றி பெற முடியுமா என்று ஒருவர் கேட்டார். அதற்கு இமாம் ஹொமைனி சொன்னார்கள், நன்மையை ஏவி தீமைக்கு எதிராக போராடும் கடமை எமக்குண்டல்லவா, நாம் எமது கடமையை செய்கிறோம், அதற்கான கூலியை அல்லாஹ்விடம் விட்டு விடுவோம் என்றார்கள் இமாம் ஹொமைனி அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வை மட்டுமே நம்பி போராடுபவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வே போதுமானவன்.